கேட்டு சாத்துறேன். என்னாச்சு சக்தி? என்னாச்சு சித்தப்பா? இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் திருமணம் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், வரவே இல்லை. எங்க போயிருப்பாங்க? எங்க போனாலும் சொல்லிட்டு தானே போவாங்க. எனக்கு ஒண்ணுமே விளங்கல. போனும் போடல, நம்ம போட்டாலும் ரீச் ஆகல. என்னாச்சுன்னே தெரியலையே. சக்தி, மறுக்க ஒரு போனை போட்டு பாரு. இப்பதான்க்கா ஃபோன் பண்ணேன், நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. ஐயோ, நாட் ரீச்சபிளா? காலேஜ் விஷயமா போகல இல்ல? தர்ஷன், நீ போன் அடிச்சு பாத்தியல்ல? ஆமா சித்தி. ஐயோ, காலையில பாக்கல காப்பி கூட குடிக்காம கிளம்பிட்டாங்க, மத்தியானமும் வரல, தகவலே இல்ல. ஐயோ, என்னடா என்ன நினைக்கிறதுனே தெரியலையே. இப்படியே நின்று பேசிட்டே இருந்தா வேலைக்கு ஆகுது சித்தி. சித்தப்பா, எங்கேயாச்சும் போய் பார்த்துட்டு வாங்க சித்தப்பா. இல்ல நானாச்சு போறேன். நான் போறேன். போனா எங்கிட்ட போறது தர்ஷனி? ராத்திரியில போய் தெரு தெருவா தேட முடியும்? இரு, எல்லாருக்கும் பதட்டமா தான் இருக்கு. காலையிலேயே அவங்க முகம் சரியில்லை, ஏதோ மாதிரிதான் இருந்துச்சு. ஒருவேளை அவங்க அப்பாக்கு எதுவும் முடியாம போயிருக்குமோ? அப்படின்னா சொல்லிருப்பாங்களே. இல்ல சொல்ல முடியாததா பிரச்சனை இருந்தா அவங்க தான் பிரச்சனையை பெருசா வெளில சொல்லிக்க மாட்டாங்களே. அவங்க அப்பாக்கு போனை போட்டு பாரு சக்தி. ஹலோ சக்தி, சொல்லுப்பா. என்னப்பா இந்த நேரத்தில்? என்ன மாமா, உறங்கிட்டீங்களா? ஆமாப்பா. எனக்கு என்ன குடும்பமா குட்டியா? ஒண்டி கட்ட நேரத்தோட சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறேன். 2 மணி வரைக்கும் தான் தூக்கம் வருது, அப்புறம் வரமாட்டேங்குது. மனசு கண்டதை நினைச்சு அல்லாடுதுப்பா. என்ன விஷயம் சொல்லு. ஈஸ்வரிக்கு ஒன்றும் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சும்மா உங்ககிட்ட பேசலான்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். அப்படியா? உனக்காவது பேசணும்னு தோணிச்சே, சந்தோஷம்ப்பா. ஈஸ்வரி அங்கே இருக்காளா? நான் இங்கே வெளியே வந்திருக்கேன், அவங்க எல்லாரும் சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்க. ஓ அப்படியா, சரி தூங்கட்டும். இல்லை, அங்கனையும் இல்லை. பாவம் என் பொண்ணு, நிம்மதியான வாழ்க்கையே இல்லை. என் மனசில் இன்னமும் உங்கள் அண்ணன் அடித்தது அப்படியே என் கண் முன்னாடி நிற்குதுப்பா. சரி பாவம், உங்கள் அண்ணனை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்கு உனக்கு சங்கடமாக தாப்பா இருக்கும். சரிப்பா, உங்கள் அண்ணன் விஷயம் என்ன ஆச்சு? ஞானண்ணன் தான் பெயிலுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு மாமா. ஆஹா, இன்னும் ஒரு 2 நாளில் வந்துருவாருன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். நல்ல புத்தியோடு வரட்டும்பா இந்த ஆள். அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வேற என்னத்தப்பா நான் பண்ண முடியும்? சரிப்பா, நீ போய் படுத்து தூங்கு. உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? குட் நைட்ப்பா. உடம்பு பார்த்துக்குங்க. சரிப்பா. என்ன பண்ணுறது, அவள் வாழ்க்கையே இந்த மாதிரி போயிடுச்சு. அண்ணி அங்கேயும் போல போல் இருக்கு. ஐயோ ஆத்தாடி, இவ்வளவு லேட்டா வரமாட்டாங்களே. அப்படி லேட் ஆகுதுன்னா தகவல் சொல்லுவாங்கல்ல. முதல்ல இப்படி போகவே மாட்டாங்களே. சக்தி, அவ சொல்ற மாதிரி வேற வழி இல்ல. நீயும் தர்சனும் பைக் எடுத்துட்டு போய் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வாங்களேன். ஏதாவது கோயில் எங்கேயாவது போய் உட்கார்ந்துருக்காங்களா பாருங்களேன். அவங்க போற கோயில்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். சரி வாடா போலாம். சரி சித்தப்பா. பார்த்துட்டப்பா. அண்ணி, எங்கம்மா போன? அக்கா அக்கா வந்துட்டியலா? எங்கக்கா போனீங்க? போன நாட் ரீச்சபிள் நிஜமா போனேன். அக்கா அக்கா என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா?
எந்த தகவலும் இல்லாம போயிட்டிய. என்ன ஆச்சுக்கா? மாதிரி இருக்கீங்க. அம்மா எதுக்குமா அழுவுற? என்னக்காச்சு? எதுவும் பிரச்சனையா? நம்ம யாருக்காக நல்லவங்களா இருக்கோம்? நம்ம யாருக்காக இப்படி எல்லாம் யோசிக்கிறோம்? ஒண்ணுமே எனக்கு புரியல. என்னக்கா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் விளங்கல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு யாரு உச்சபட்ச கஷ்டங்களை கொடுக்கறாங்களோ, யாரெல்லாம் நம்மள ஒரு மன அழுத்தத்துக்குள்ள தள்ளுறாங்களோ அவங்களுக்காக தானே யோசிக்கிறோம். ஆனா யாரெல்லாம் நம்ம மேல அக்கறையா இருக்காங்களோ, யாரெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் சட்டுன்னு விட்டு கொடுத்துறோம். இதெல்லாம் என்ன ஒரு கேவலமான வாழ்க்கை முறை. ஊருக்காக கூட இருக்கிறவங்களை எல்லாம் சகிச்சுக்கிறோம், பிடிச்சவங்களை எல்லாம் தள்ளி வைக்கிறோம். என்ன என்ன கன்றாவே இது? என்ன சிஸ்டம் இது? நமக்கு அடுத்தவங்க செய்யற நம்பிக்கை துரோகம் மலை மாதிரி வடுவா அப்படியே மனசுல நின்னு போயிடுது. அதுவே நாம செஞ்சா சூழ்நிலையை காரணம் காட்டி தப்பிக்க ட்ரை பண்றோம். அக்கா, அண்ணி, அம்மா என்னாச்சுமா? அண்ணி சொல்லுங்க அண்ணி. ஏ தர்சனி, ஐஸ்வர்யா, எல்லாரும் உள்ள போய் படுங்க. வந்துட்டாங்கல்ல, காலையில பேசிக்கிறோம். பிள்ளையெல்லாம் உள்ள போங்க. இந்தா தாரா கூட்டிக்கு போ. ஏன் சித்தி நாங்க போனோம்? அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க, நாங்க எப்படி சித்தி உள்ள போறது? அம்மா என்னாச்சுமா? ஏம்மா இப்படி உடஞ்சு போய் பேசுற? என்னம்மா சொல்லுமா, ப்ளீஸ்மா. தர்ஷினி, நம்ம மேல அன்பாவும் அக்கறையாவும் இருக்கிறவங்க கிட்ட எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே இது பாரு உண்மையா இருக்கணும். சூழ்நிலை மாறிக்கிட்டே தான் இருக்கும், ஆனா நாம மாறவே கூடாது. தர்ஷினிமா, அது ரொம்ப முக்கியம். அழுவாதம்மா. அக்கா, அம்மா அழாதம்மா, ப்ளீஸ்மா, அழுவாதம்மா. அக்கா நீங்களே இப்படி உடஞ்சு போறீங்களேக்கா. ஐயோ அழாதீங்க, அப்படின்னா நாங்க என்ன செய்வோம்? இல்லக்கா ஒன்றும் இல்ல. சரிடா, நீ போய் படுத்து தூங்க. என்ன அம்மாவே சொல்லிட்டாங்களே, எந்திரி. போடா தர்ஷா, போய் தூங்கு. போடா, எல்லாரும் கூட்டு போ. சொல்றத கேளு. எந்திரி, ஒன்றும் இல்ல. ஆதிர, நீயும் உள்ள போ, அவங்கள போய் பார்த்துக்கோ. சரிங்க, நீங்க அழாதீங்க. பாத்துக்கோங்க அண்ணி. என்னக்கா இப்படி அழுகுறீங்க? என்ன ஆச்சு அக்கா? என்ன நடந்தது? என்ன ஆச்சு? அக்கா அழாதீங்கக்கா. அக்கா, அக்கா அழாதீங்கக்கா. என்னக்கா? ஜனனி, தெரியுதுக்கா, உங்க மனசுக்குள்ள நிறைய இருக்கு, ஆனா என்கிட்ட சொல்ல முடியல. அது எனக்கு புரியுதுக்கா. சொல்ல முடியலன்னு இல்ல ஜனனி, சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். ஏன் ஜனனி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளாம் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையில வாழறோன்னே தெரியல ஜனனி. ஏன் நம்மளால நமக்காக வாழ முடியல? நான் போய் மேடையில பேசுறதெல்லாம் ஏன் அப்படி பிராக்டிக்கலா நடக்க முடியல என்னால? இப்படி அழுதீங்கக்கா? எது என்ன தடுக்குதுன்னு எனக்கு புரியல. நம்ம மேல அன்பு காட்டுறவங்க கிட்ட ஏன் ஜனனி நம்மளால உண்மையா இருக்க முடியல? அக்கா அப்படிலாம் இல்லக்கா. எனக்குள்ள என்ன பண்றீங்கக்கா? அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா உங்களால யார்கிட்டயும் பொய்யாவே இருக்க முடியாதுக்கா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதேதோ யோசிக்கிறீங்க நீங்க. அக்கா, நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் அப்பதான் ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு கிடைக்கும். அப்பதான் ஒரு நம்பிக்கையோட கிளம்பிருக்காங்க.
நாமளும் போலாம்க்கா. அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியும் போது நமக்கு நிச்சயமா ஒரு பாதை கிடைக்கும். ஜனனி அந்த ஃபங்க்ஷன்ல தான் அவங்க நிறைய மாற்றங்கள் நடக்க போகுதுக்கா, பாருங்க. அக்கா அழுகாதீங்கக்கா, எதுனாலும் பார்த்துக்கலாம். அழாதீங்கக்கா, அழாதீங்கக்கா, சொன்னா அக்கா. என்ன வேணும்பா யோசிக்கிற? நான் இவங்க கூட இருக்க மாட்டேன். ஏன்? உன்னை ஃபர்கானா நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க என்னை பார்த்துப்பாங்க, ஆனால் நான் இவங்க கூட இருக்க மாட்டேன். இதை பாரு, அப்பாவுக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு ஒரு வாரத்தில் வந்துடுவேன். அது வரைக்கும் இங்கே இரு. நீங்க உங்க வேலையை பாருங்க, என்னை ஈஸ்வரி அம்மா கிட்ட விட்டுடுங்க. இது பாரு, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அம்மா நேற்றுக்கு ஏன் ஈஸ்வரி அம்மா கிட்ட சொல்லாம போனாங்க? நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இதை பாரு, நீ அவங்கள அம்மான்னு அழைக்கிற, ஆனால் அவங்க அம்மா இல்லை. அது உனக்கு புரியுதா? ஆனா அம்மான்னு கூப்பிட்டா அவங்க ஹாப்பியா தானே இருக்காங்க. அப்படி இல்லைம்மா, நீ ஒரு சின்ன குழந்தை, நீ எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்னா அவங்க எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா இல்லை, புரிஞ்சுக்கோ. அப்படின்னா நான் உங்க கூட வரேன். இதோ பாரு வெண்பா, அப்பா போயிட்டு வரட்டும், நான் உன்னை பார்த்துக்கிறேன், சரியா? சரி, நீ ரொம்ப யோசிக்கிற, வா போலாம். இல்ல நான் இங்கே இருக்கேன். ஏன்? ஈஸ்வரி அம்மா கிட்ட சொல்லி எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. சரி, நீ நல்லா சமத்தா இருந்துக்கணும், புரியுதா? அப்ப சீக்கிரம் வந்துடுவேன். பத்திரமா இருக்கணும். ஓகே ஓகே. ஓகே, நான் பார்த்துக்கங்க. ஓகே தோழர், நாங்க பார்த்துக்கிறோம். வா, பார்த்துக்க. வரவா? பாய் பாய் பாய். பாய்ப்பா. பாய். சரி, வெண்பா உள்ள போலாமா? போலாம். வா. கிச்சனை சாத்தி வச்சு உசுர வாங்குறீங்க சனி. தாலிக்கு மஞ்சள்லாம் பூசிருக்காக்கா? சரிதான், மறுதாலிக்கு ரெடி ஆயிட்டா போல. அண்ணி, அம்மா பண்ண வேலை அண்ணி. ரொம்ப முக்கியம். நம்ம கிட்டதான்க்கா இந்த வீம்பெல்லாம் காட்டுறா, அங்கிட்ட ஒண்ணு காட்டுற மாதிரியே இல்லையே. எல்லாத்துக்கும் சரி சரின்னு தான் நிக்கிறா. என்னைக்குதான் பேச போறாளோ? மூஞ்சிய அண்ணி, மட்டும் வேண்டாம் வேண்டாம் நீ. வெறுப்பா வச்சிருக்காடி. இப்படி இருக்காதீங்க அண்ணி, நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு. தாலியையும் பிரிச்சு எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்க. இப்ப மட்டும் என்ன பண்ணிட முடியும்? வெள்ளாவி வேண்டாம், அமைதியா இரு. வாய் அடிக்கிறதுல நம்மகிட்ட தான் பாரு. நீங்களும் சேர்ந்துட்டீங்கல்ல? சரி சரி, ஒண்ணும் சொல்லல. இது பாரு, இப்ப என்ன செஞ்சிருந்தா? இது நல்லா இருக்கும். என்னப்பா காபி சாப்பிடுறீங்களா? ஆமா சார். இதோ இதான். இதுங்க என்ன பண்ணுதுங்க? இதான். அப்புறம் இது. ஏய், இங்க உக்காந்து என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆரம்பிச்சிருச்சு. படிப்பு கிடிப்பு ஒன்றும் கிடையாது. எப்ப பாரு கதை பேசுறது, இல்ல இந்த பாழா போன நோண்டிக்கிட்டு இருக்கிறது. இதே வேலையா போச்சு இல்ல உங்களுக்கு? படிப்பே இப்பெல்லாம் போன்ல தான் இருக்குன்றது இவங்களுக்கு விளங்க வைக்கவே முடியாதா? தொலைதுரி விடு கரும்பு. ஏ ஐசு, காப்பியாவது குடிச்சீங்களா இல்லையா? குடிச்சிட்டேன் அப்பத்தா. குடிச்சிட்டீங்க உக்காந்து உங்க அப்பனை பத்தியும் சித்தப்பா பத்தியும் புரளி பேசிட்டு இருக்கீங்களா? இதானே உங்க அம்மாக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுகளோட சேர்ந்து கெட்டு குட்டிச்சவராதான் போறீங்க. அப்பதா நீங்களும் பொம்பளை தானே? ஏய், என்னடா வாய் நீளுது? பின்ன அப்புறம் எதுக்கு பொம்பளை கூட சேர்ந்து குடிச்சோரா போறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
உண்மையை சொல்லணும்னா நானும் சக்தி சித்தப்பாவும் இன்னைக்கு பொம்பளைங்களோட சேர்ந்தனால தான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கும். கரெக்ட். ஏய் பல்ல பேத்துடுவேன். என்னடா ஜாடையா பேசுற அங்கிட்டு? நேராவே சொல்றேன் அப்பத்தா, எங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியும். ஆமாண்டி, நல்லா தெரியும். காசு பணம் சம்பாதிச்சவன விரட்டு புட்டு தூத்துறது, வெட்டி கதை பேசுறவள கொண்டாடுறது, அதானே பண்றீங்க. எங்களை பெத்தது அவங்க தானே அப்பத்தா. எங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் அவங்க தானே செஞ்சு தரணும். அது ஏதோ பெரிய சமூக சேவை மாதிரி அப்படி பேசுறீங்க. அப்பா அம்மா மூலமா இந்த உலகத்துக்கு நாங்க வந்தோம், அவ்வளவுதான். மத்தபடி பெத்ததுக்காண்டி லைஃப் லாங் அவங்க எங்களை அதிகாரம் செய்ய முடியாது. ஏய் கதிரு, என்னடா இது? என்ன பேச்சு பேசுறாளுங்க? உங்க வம்சாவளி தானே, நீங்க தேவையில்லாம பேசுவீங்க, அதுங்க பாயிண்டா பேசுது, அவ்வளவுதான். நான் ஒன்றும் தப்பா பேசலையா அப்பத்தா? முதல்ல பொம்பளைங்களை தப்பா பேசுறத நீங்க முதல்ல நிறுத்துங்க. பேசுவீங்கடி, பேசுவீங்க. வேளைக்கு விதவிதமா ஆக்கி போட்டு நல்லா தின்னு பழகிட்டீங்க. பத்தாததுக்கு கலர் கலரா ட்ரெஸ்ஸுக வேற. வாய் கொழுப்பெடுத்து போய் பேசுறீங்க. இதெல்லாம் இல்லாம வயித்த காய வச்சிருக்கணும். இந்த பேச்செல்லாம் வந்திருக்குமா? நிறுத்துங்க அப்பத்தா, என்னமோ சோறு சோறுன்னு பேசிட்டே இருக்கீங்க. நாய் பூனை கூட தான் சோறு சாப்பிட்டு உயிர் வாழுது, அதுக்குன்னு எங்களையும் அப்படி சாப்பிட்டு வாழ சொல்றீங்களா? கடவுள் 6ஆம் அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு, அது யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணணும். நாய் பூனை கூட தான் சோறு சாப்பிட்டு உயிர் வாழுது, அதுக்குன்னு எங்களையும் அப்படி சாப்பிட்டு வாழ சொல்றீங்களா? கடவுள் 6ஆம் அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காரு, அது யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது தர்ஷினி. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கன்னா பிறக்கணும், வயசுக்கு வரணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும், சமைச்சு போடணும், அப்புறம் செத்து போயிடணும். அதான் லைஃப். ஏய் என்ன ரொம்ப ஓவரா வாய் நிழுது? சித்தப்பா, நேத்து அப்பத்த ஆதிரத்தை கிட்ட இப்படிதான் பேசினாங்க. அவங்க பேசுவாங்க, உனக்கு என்ன? அவங்களுக்கு உரிமை இருக்கு, பேசுறாங்க. தரு, சொல்றத கேட்டு பேசாம இருந்தா உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு ஆளுக்கு துள்ளிங்க, அப்புறம் எல்லாரையும் வெளுத்து வாங்கிடுவான் பாத்துக்க. ஆமா, வாங்குவாரு. அப்பா பாப்பா, என்னால இதுகளோட மாரடிக்க முடியலப்பா. என்ன பேச்சு, என்ன வாய்! இப்பவே இப்படி பேசுதுகளே, நாளைக்கு கல்யாணம் காட்சி ஆயிடுச்சுன்னா என்ன பேச்சு பேசுவாளுங்க? அப்ப கூட கல்யாணம் தான் இல்ல, வேற எதுவும் தெரியாதா பார்த்தா உங்களுக்கு? ஏய் என்ன நீ எதுவும் கூட எல்லாம் சேர்ந்து பல்லு கட்டிட்டு இருக்க? ஒப்பா வந்தா தானா வழிக்கு வருவாடா நீ எல்லாம். நீ வாமா, இதுவும் கூட எல்லாம் பேசிட்டு வா. ஆமா ஆமா. ஊருக்கு கிளம்புறம்மா. ஏப்பா இப்ப எதுக்கு கிளம்புறீங்க? அண்ணா வருவேன் இல்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாமே. அதுக்கு இல்லம்மா, அங்க போய் சில ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ணா எங்களை முன்னாடியே கிளம்பி போய் சொல்லிட்டாங்க, அதான் சரி போலான்னு. ஆமாத்த, நானும் கிளம்புறேன். நம்ம குடும்பத்தோட பிரச்சனைகள்லாம் தீர்வாகிற மாதிரி பல ஏற்பாடுகளை நாங்க பண்ண போறோம். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. என்னமோ வச்சிருக்காரு. ஞானம் உங்க கூட தானே வரா? இல்லத்த, அவர் இங்கதான் எங்கனையாவது சுத்திட்டு இருப்பாரு. எங்களுக்கு ஒரு ஜோலி கிடக்கு, அந்த ஜோலியை போய் நாங்க முடிக்கணும். அவர் வீட்டுல இருக்கட்டும். சும்மா இருக்க மாட்டியா நீ? அது இல்லம்மா மாமா, அப்படி சொல்ல வரல மாமா. ஞான மாமா இங்க இருந்து வீட்டு பெண்களோட பாதுகாப்புக்கு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நாம எல்லாரும் வெளில போயிட்டா வீட்டுல ஒரு ஆம்பளை அளவுது இருக்கணும்ல, அதுக்கு சொல்ல வந்தேன். டேய், ஒத்திக்கிட்டு இருக்க மாட்டியா நீ? அம்மா, அண்ணன் வெளியே வர்றப்போ வீட்டில் ஒருத்தராச்சும் இல்லைன்னா சங்கடப்பட மாட்டாங்களா? ஞானனும் போயிட்டா என்ன பண்ணுவாங்க? அதான் அவர் இங்கே இருக்கட்டும், நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? சரி இருங்க, அந்த வரேன். சரி, பார்த்துக்கம்மா. கரிகாலா, என்ன ஏதோ ஏற்பாடு அது இதுன்னு காதுல விழுதே, திருவிழா ஏற்பாடு தானா இல்ல வேற எதுவுமா?